பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் இந்திரஜா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கும் அவங்களோட தாய் மாமன் கார்த்திக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மேரேஜ் நடந்துருந்துச்சு. அண்ட் ரொம்பவே கிராண்டாக பலரும் திரும்பி பார்க்குற வரையில் இவங்களோட கல்யாணம் இருந்துச்சு. ரொம்பவே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய இன்டர்வியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி வந்துட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் களமிறங்கியிருந்தாங்க. அதுலேயும் ரொம்பவே நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கடந்த எபிசோடில் ராதா மேம் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்போ நீங்கள் நல்ல விஷயம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்களோட கணவர் கார்த்திக், நான் அப்பா ஆக போகிறேன் அண்ட் இவங்க அம்மா ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே அவங்களுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷனும் நடத்தியிருந்தாங்க. அதில் ரோபோ சங்கர் அவங்களோட ஒய்ஃப் பிரியங்கா கூட கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரோபோ சங்கர் அவர்களோட ஒய்ஃபான பிரியங்கா ரீசெண்டாக லைவ் வந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு குட் நியூஸ் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதுலேயும் விஜய் டிவி செட்டில் அந்த ஒரு ஷோலேயே அவங்க 2 பேத்துக்கும் வளைகாப்பு நடக்கும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு உறவு வரப்போகுது, புதுசாக ஒரு உயிர் வரப்போகுது. அண்ட் நான் பாட்டி ஆயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொல்கிற போலவே யங்கஸ்ட் பாட்டி நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களோட பெஸ்டிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும். அண்ட் கல்யாணத்தில் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் அவங்களுக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போயும் ப்ரே பண்ணுங்க. என் பொண்ணு இப்போவும் எனக்கு குழந்தை தான், அவன் நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்கணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வரணும் அப்படின்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு பர்சனலாக வாழ்த்துக்களும் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க இந்த ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அண்ட் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ்லாம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. கல்யாணமும் இன்னொருத்தவங்க தலைமையில் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. வளைகாப்பும் இப்போ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக நடந்திருக்கு. அண்ட் குழந்தைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பேர் கூட இந்த மாதிரி செட்டில் தான் வைப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்து சுதா கொங்கரா அவர்களோட கூட்டணி சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு புறநானூறு அப்படிங்கிற பேரும் விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது சூர்யா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இவர் கைக்கு மாறி இருக்கு. இந்த ஒரு படத்தில் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஏற்கனவே இப்போ அவர் ஒரு சில படங்கள் நடிக்க கமிட் ஆகிட்டு இருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான படம் இது அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தில் அவர் வில்லன் கதாபாத்திரம் பண்ண போறாராமா. இந்த ஒரு காம்போவை யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனில் அமரம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படமும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறது என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வில்லனா பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தான். சுதா கொங்கரா அவர்களோட டைரக்ஷன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு படத்தை ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சம்மதம் தெரிவிச்சா வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் வில்லனா பண்ணால் நல்லா இருக்கணுமா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.